பெருமாள் முருகன் சிறுகதைகள். கருதாம்பாளை. வாசிப்பது சந்தீப். எங்கள் ஊருக்கு பாம்பே கக்கூஸ் என்று சொல்லப்படும் நவீன கழிப்பறையை அறிமுகப்படுத்தியவள் பொன்னாயா பாட்டியாகிய உருட்டுக் கிழவிதான். கை கால்களெல்லாம் உருட்டுக் கட்டையைப் போல திரண்டு பருத்திருக்கும். கிழவிக்கு ஊரில் இருந்தது ஒரே ஒரு வீடு மட்டும். அவளுடைய புருஷன் வெகுகாலத்திற்கு முன்னாலேயே, அதாவது கிழவி குமரியாக இருக்கும்போதே யமனை பார்க்க கிளம்பிவிட்டான். அப்போது அவளுடைய பையனுக்கு 1½ வயதுதான் என்று கணக்குச் சொல்வாள் கிழவி. வாத்தியாருக்குத் தட்டை பயிரும் மொச்சைக் கொட்டையும் கொண்டு போய் கொடுத்து தொடக்கப்பள்ளி வரைக்கும் தடுமாறிச் சென்றுவிட்ட அவனால் அதற்குமேல் போக முடியாததற்குக் காரணம் உயர்வகுப்பு வாத்தியார்கள் கிடைத்ததற்கரிய பொருளாகிய தேங்காய்களை தட்சணையாக எதிர்பார்த்ததுதான். நம்ம வசதிக்கு அது கட்டி வராது என்று சொல்லிவிட்டாள் கிழவி. அங்கே இங்கே என்று ஆளைப் பிடித்து பஞ்சாலை ஒன்றில் தினக்கூலியாக மகனைச் சேர்த்துவிட்டாள். கைக்கு காசு வரவர மகனுக்கு நகரம் ரொம்பவும் பிடித்துவிட்டது. அங்கேயே அறை எடுத்து தங்கிக் கொண்டான். அவனை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன் என்று யாராவது வந்து சொல்லும்போது கிழவிக்கு நெஞ்சு பதறிப்போகும். இரவெல்லாம் தனியாக புலம்பிக் கொண்டு கூரை முகட்டில் ஓடும் எலிகளை வெறித்தபடி கிடப்பாள். இனிமேல் அவன் கைக்குச் சிக்கப் போவதில்லை என்பது தெளிவானதும் அவனை வழிக்குக் கொண்டு வரும் தந்திரத்தைச் செய்தாள். அகப்பட்டுக் கொண்டு கிடடா மகனே எனச் சொல்லி சம்சார சாகரத்தில் தள்ளிவிட்டாள். அதன்பின் அவனும் கை மாற்றிக் கால் மாற்றி நீச்சலடித்து பார்த்தும் பயனில்லை. கரை என்பது கனவாகிவிட்டது. கிழவிக்கு ரொம்பவும் சந்தோஷம். கிழவி ஆனந்தமாக ஊரை உலா வந்தாள். அவளுக்கு பிரியமிருந்தால் வேலைக்குப் போவாள். இல்லாவிட்டால் வேப்ப மரத்தடியில் கட்டிலை போட்டு படுத்துக் கிடப்பாள். ஒரு வவுத்துச் சோறு தொலையாதா? காக்கா குருவி கொண்டாந்து போடற கம்பரிசியை பொறுக்குனா போதும் என்பாள். எப்போதாவது நினைத்துக் கொண்டால் அரிசி முறுக்கோ கச்சாயமோ சுட்டு எடுத்துக்கொண்டு மகனைப் பார்க்க கிளம்பிவிடுவாள். தலைக்கு எண்ணெய் வழிய வழிய தேய்த்துக் கொண்டு வலைப்பை ஒன்றைக் கையில் பிடித்தபடி கிழவி புறப்படுவாள். வழியெல்லாம் மகன் வீட்டுக்குப் போவதை சத்தமாக திடும்பு முழக்குவாள். வெயிலேறுவதற்கு முன் கிளம்பி மாலையில் வெயிலிறங்கி இருள் சூழும்போது திரும்பிவிடுவாள். வீட்டை விட்டு ஒரு ராத்திரிக்குக் கூட வெளியில் தங்க முடியாது அவளால். ஊரு உலகமெல்லாம் சுத்தனாலும் கூடையே வந்து சேர்ந்தரோணும் என்பது அவள் தத்துவம். அந்த முறை மகன் வீட்டுக்குப் போனபோது அவளுடைய தத்துவத்தை அவளாலேயே கடைப்பிடிக்க முடியவில்லை. பேரன் பேத்திகளுக்கு பள்ளிக்கூட விடுமுறை. பாட்டியை கதை சொல்லச் சொல்லிக் கட்டாயப்படுத்தினார்கள். தன் சின்ன வயசை ஞாபகப்படுத்திக் கொண்டு தன் பாட்டி சொன்ன கதைகளில் ஒன்றை அவிழ்த்தாள் கிழவி. அது அத்தனை வசமாக பொறியில் சிக்க வைத்துவிடும் என்று நினைக்கவில்லை. விடுமுறை முடியும் வரைக்கும் பாட்டி இங்கேயே இருக்க வேண்டும் என்று அடம்பிடித்தான் பேரன். ஊருல என்ன ஆடாகுட்டியா? இன்னும் ஒரு வாரத்துக்கு இருந்துட்டுப் போங்களேன் என்று மருமகள் அனுமதி கொடுத்தாள். பிள்ளைகளோடு பல்லாங்குழியும் தாயமும் விளையாடினாள் கிழவி. மருமகளுக்கு கூடமான ஒத்தாசை. புருஷனும் பொண்டாட்டியுமாய் திரைப்படத்திற்குப் போகும்போது பிள்ளைகளைப் பார்த்துக் கொள்கிற வேலை. காடு மேடு மரம் செடி எதையும் பார்க்க முடியவில்லை என்கிற ஏக்கம் மனசுக்குள் இருந்தாலும் தன் தத்துவத்தை இப்போது மாற்றிக்கொண்டாள் கிழவி. வவுத்துக்கு ஒருவா சோறு. கடைக்கர இடத்துல முடக்கிக்க வேண்டியதுதான். அங்கே இருந்தபோது ஒரே ஒரு பிரச்சனைதான். சமையலறையை ஒட்டிக் குளியலறையும் கழிப்பறையும் இருந்தன. திங்கறதும் உள்ளையே, பேழதும் உள்ளையேவா என்று முகம் சுளித்தாள். அருவருப்பாய் இருந்தது. சுவருக்குள் அடைப்பட்டுக் குந்தியிருந்தால் வயிறு இளக மறுத்தது. கெஞ்சிக் கூத்தாடி வயிற்றை இளக வைப்பாள். கீரிச்சிடும் தகரக் கதவை திறந்து வெளியே வரும்போது சாதனை புரிந்த பெருமையும் சோர்வும் முகத்தில் தோன்றும். கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பித்தது. கழிப்பறைக்குள் போனதும் என்னென்ன செய்ய வேண்டும், முடித்து வெளியே வருமுன் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சிரத்தையோடு கற்றுக்கொண்டாள். முதியோர் கல்விப் போதனையில் பேரன் பேத்திகள் ஈடுபட்டனர். முதல் மதிப்பெண் வாங்காவிட்டாலும் கிழவி நடுத்தரமாக வாங்கினாள். பேசினில் மிதக்கும் கழிவு வாளி நிறைய தண்ணீர் பிடித்து ஊற்றியதும் மாயமாய் மறைந்துவிடுகிறது. கழிவுகள் மட்டும் உள்ளே போய் பேசினின் குரல்வளை வரைக்கும் நீர் அப்படியே நிற்கிறது.
இந்த மாயம் கிழவிக்கு ஆச்சரியத்தை உண்டாக்கியது. அதைக் கண்டுபிடித்து புண்ணியவானை நேரில் சந்தித்து பாராட்ட வேண்டும் என்று தோன்றியது. யாரிடம் கேட்பதெனத் தெரியவில்லை. எதைக் கேட்டாலும் பேரன் பேத்திகளும் மருமகளும் கேலி செய்து சிரித்தார்கள். ஒன்றும் தெரியாத முட்டாள் ஜென்மமாக வாழ்க்கையை கழித்துவிட்டோமே என்று கிழவி உணர்ந்தாள். பேசினுக்குள் போகிற கழிவு முழுவதும் எங்கே போய் சேருகிறது என பேத்தியிடம் ஒருமுறை கேட்டாள். பேத்தி சிரித்துக் கொண்டே அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்தைக் காட்டினாள். கழிப்பறை தொட்டியின் மேல்தான் அப்போது அவர்கள் உட்கார்ந்திருந்தனர். விவரம் புரிந்ததும் சட்டென்று எழுந்து கொண்டாள் கிழவி. பீக்குவியல் மேல் உட்கார்ந்திருந்தது போல் மேலெல்லாம் நாறியது. பாட்டியின் செயலால் ஏற்பட்ட சிரிப்பு ஓய வெகுநேரம் பிடித்தது. எல்லாம் அந்தக் களத்தில் தோன்றுவதுதான். போகப் போக ஈதாரணமாகிவிடுகிறது. அதன்பின் எத்தனையோ முறை கழிப்பறை தாட்டியின் மேல் உட்கார்ந்து கொண்டு வெங்காயம் அரிந்தாள். காய் நறுக்கினாள். ஒன்றும் வித்தியாசமாய் தோன்றவில்லை. கழிப்பறைக்கு போய் திரும்பியவுடன் யாராவது உள்ளே போய் பார்த்துவிட்டு கிழவி இன்னின்ன தவறுகள் செய்திருக்கிறாள் என்று சுட்டிக்காட்டுகிற செயலும் படிப்படியாய் நின்று போய்விட்டது. மற்றவர்களுக்கு சொல்லித் தருகிற அளவுக்கு கிழவி உயர்ந்துவிட்டாள். எல்லாம் பழகே சகஜமாக உலவத் தொடங்கிய பின் கிழவியால் சும்மா இருக்க முடியவில்லை. மருமகள் எத்தனையோ பொருள்களை வீணாக்குவதாக தோன்றிற்று. வேலைகளை முறையாகச் செய்யாமல் கசமுசாவென்று செய்து வீட்டை நாரடிப்பதாய் உணர்ந்தாள். மகன் இரவும் பகலும் பாடுபட்டுக் கொண்டு வந்து கொட்டுகிற பணம் முழுவதும் வீண் செலவில் அழிந்து போவதை தெரிந்து கொண்டாள். எல்லாவற்றையும் சரி செய்துவிடும் முயற்சியில் இறங்கினாள். குறை சொல்லத் தொடங்கி அப்படியே தன்னை மேலுயர்த்திக் கொள்ளப் பார்த்தாள். மருமகளின் முணுமுணுப்பு கூடியது. பாதி ராஜ்யத்தை கிழவி பிடுங்கிக் கொண்டு போய்விடுவாள் என்று பயந்தாள். மகனை ஆளாக்கு புருஷனில்லாமல் தனித்துப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் விலாவாரியாய் அடுக்கினாள். மகன் உரிமையை ஸ்தாபித்துக் கொள்ளத் தொடங்கிய போது பேரன் பேத்திகளுக்கு விடுமுறை முடிந்து பள்ளிக்கூடம் திறந்துவிட்டது. அவர்களுக்கு இனிமேல் கதை கேட்கவோ விளையாடவோ நேரமில்லை. வீட்டுக்குள் இருந்து கொண்டே யுத்தத்தைத் தொடங்கினாள் கிழவி. நேராக எதிர்கொள்ளாமல் மருமகள் நமக்குன்னு இக்கர கையகல ஊட்டையும் பார்த்துக்க ஆளில்ல என்று ஜாடை பேசினாள். அதன் தொடர்ச்சியாக மகன் காத்தடிச்சி ஊட்டுல ஓல 2-3 தூக்கி கிடிச்சமா. ஊருல இருந்து வந்த மொட்டையன் சொன்னான். அது என்ன ஏதுன்னு போய்ப்பாரு என்று சொல்லிப் பேருந்து ஏற்றி அனுப்பி வைத்தான். 1 மாதத்திற்கு மேலிருக்கும். சம்பந்தமே இல்லாத ஊருக்குப் போவதாய்த் தோன்றிற்று. பேருந்து ஜன்னல் காற்று புதியதாய் முகத்திலடித்து ஊருக்குப் புதியலாய் வழிகளை உள்வாங்கிக் கொண்டு நடந்தாள். எதிர்ப்படுபவர்களின் முகங்களையும் பெயர்களையும் நினைவுக்குக் கொண்டு வர முயன்றாள். கிழவி ஒரு சுற்று பெருத்துப் போயிருப்பதாய்ச் சொல்லிச் சிரித்தார்கள். நல்ல வெயிலில் கிழவி வீட்டைச் சென்றடைந்தாள். சுற்றிச் சுற்றிப் பார்த்தும் ஓலை ஒன்றும் காற்றால் தூக்கப்பட்டதாய் தெரியவில்லை. ஊருக்கு வந்து 2-3 நாட்களிலேயே கழிப்பறை இல்லாத குறையை கிழவி உணர்ந்தாள். ஊரில் மந்தைக்காடு இருந்தது. கிழக்கே இருந்த காடு ஆண்களுக்கு, மேற்கே பெண்களுக்கு என்று பிரிக்கப்பட்டிருந்தது. காடு முழுக்க சீமை கருவேல முட்களாய் வளர்ந்து கிடந்தது. அதற்குள்ளேதான் வெளிக்காடு போக வேண்டும். பார்க்கும் பக்கமெல்லாம் பச்சையும் வறளுமாய் கழிவுகள் நிறைந்து கிடக்கும். அதற்குள் நடந்து போய் வாகான ஓரிடத்தை தேர்ந்தெடுத்து உட்காருவதென்பதே பெரிய விஷயம். அங்கே போகும் ஒவ்வொரு முறையும் மகன் வீட்டுக் கழிப்பறை நினைவுக்கு வந்துவிடும். வெள்ளை வெளேரென்ற பீங்கான் பேசினும் சுத்தம் செய்வதற்கென வைத்திருந்த பொருட்களும் மனதில் தோன்றி இயக்கத்தை உண்டாக்கின. அதே நினைவில் கிழவியின் தேகம் வாழத் தொடங்கியது. மந்தைக்காட்டு நாற்றத்தை சுவாசித்தால் உடல் தேரவா செய்யும் என்று தனக்குத்தானே கேட்பாள். மிகப்பெரிய வசதி ஒன்றை மருமகளுக்கு செய்து கொடுத்திருக்கும் மகன் இந்தப் பீக்காட்டில் தாயை அல்லாடவிட்டிருக்கிறான். அவன் நல்லா இருப்பானா என்று கருவுவாள். அடுத்த கணமே மகனை இப்படி நினைத்து விட்டோமே என்று உள்ளம் மருகுவாள். மந்தைக்காட்டு நாற்றத்தை சகிக்க இயலாமல் வெகுதூரம் நடந்தாலும் சரி என்று எண்ணி வேளாண்மை காடுகளுக்குள் போக ஆரம்பித்தாள். சுற்றிலும் பயிர்கள் வளர்ந்திருக்க நடுவே மிதித்து இடம் உண்டாக்கிக் கொள்வது பெரும்பாடாயிருந்தது.
பயிர்த்தொகைகள் திமிரிக் கொண்டெழுந்து என்னை நாற்றமாக்குகிறாயா எனக் கேட்டு குத்தித் துடைத்தன. சீன்றம் இல்லாமல் ஆசுவாசமாகப் போக முடிந்தது. ஆனால் அதுவும் நிலைக்கவில்லை. அப்படி ஒருமுறை போயிருந்தபோது எதற்கோ அந்தப் பக்கம் வந்த காட்டுக்காரி பார்த்துத் தொலைத்துவிட்டாள். சட்டென எழுந்திருக்க இயலவில்லை. பார்த்தும் பார்க்காதது போல் காட்டுக்காரி போய்விடுவாள் என்று நினைத்தது நடக்கவில்லை. ஒதுங்கியவளாய் சத்தமிட்டுச் சொன்னாள். கெட்டுக்குப் பேழ எங்காடுதானா கிடைச்சது, வெள்ளாமக் காட்டுக்குள்ள வந்து குந்த வெச்சுப் பேழ எப்படித்தான் கால் வருதோ, வயசானா புத்தி கெட்டுப் போயிருது நாய்வளுக்கு, எல்லாமே சுருக்கென்று குத்துகிற வார்த்தைகள். அவமானமாக போய்விட்டது. எனக்கொன்னு எம்புருசன் கையகல நிலத்தை உட்டு வெச்சுட்டு போயிருக்கக் கூடாதா என்று மனதுக்குள் புலம்பினாள். முகம் மறந்து போன புருஷனையும் முகம் காட்டாத மகனையும் அன்றைக்கெல்லாம் திட்டிக் கொண்டே இருந்தான். அந்தக் காட்டுக்காரிக்குப் பக்கத்திலேயே ஓர் அணப்பு நிலம் வாங்கி வெளிக்காட்டுக்குப் போக மட்டுமே அதை பயன்படுத்துவதாய்க் கற்பனை செய்து கொண்டு அன்றைக்கு இரவெல்லாம் சந்தோஷப்பட்டாள். அந்தச் சமயத்திலேயே இன்னொரு நிகழ்ச்சியும் நடந்தது. கடலைக்காய் தொலிக்கும் வேலைக்கு கிழவி போனாள். அந்த வேலை ரொம்பவும் பிடித்தமானது. சிறுசுகளிலிருந்து கிழடுகள் வரைக்கும் எல்லோரும் தொலிக்க வருவார்கள். அங்கே வேலை நடக்கிறதோ இல்லையோ அரட்டை வெகு ஜோராக நடக்கும். பேச்சும் சிரிப்பும் கலகலவென்றிருக்கும். காய்க்காரி எதுவும் அதட்ட முடியாது. தொலிக்கிற பருப்பை அளந்து அதற்கேற்ற கூலி. சுதந்திரமாகச் செய்கிற வேலை. வீட்டுத் திண்ணையில் கோட்டானைப் போல குந்த வைத்துக் கிடப்பதற்கு இப்படி கொஞ்ச நேரம் போய் வந்தால் விரல்களை நீட்டி மடக்க வலுக்கூடும் என்று எண்ணித்தான் கிழவி போனாள். அந்த வீட்டுக் கிழவிக்கும் உருட்டுக் கிழவிக்கும் சின்ன வயசிலிருந்து சிநேகம். தொண்டைக்குள் போனதைக் கூட கக்கி எடுத்துக் கொடுக்கிற அளவு பிரியம். தொலித்த பருப்பை அளந்து போட்டுவிட்டு வரும்போது சிநேக கிழவி கூப்பிட்டாள். 2 கை நிறைய அள்ளிக் கொத்தவரங்காயை மடியில் போட்டாள். ஒரு குத்து கடலைப் பருப்பையும் கொடுத்தாள். வணக்கித் தின்னுப்போ என்று வாய் நீயைச் சொன்னாள். அந்தக் கிழவியின் கைகள் அந்திவானம் போல் அப்படி சிவந்திருந்தன. சரியான பதத்தில் பிஞ்சு கொத்தவரை. பார்க்கும்போதே எச்சில் ஊறியது. கடலைப் பருப்பை வறுத்து இடித்து காயோடு போட்டு வதக்கினால் கடல்கறி தோற்றுப்போகும். கொத்தவரைக்கு அத்தனை ருசி. பொறுமையாகச் செய்து முடிக்க இரவு ஒரு நாழிகையாகிவிட்டது. காயைச் சோற்றில் பிசைந்து தின்ன இன்னும் கொஞ்சம் என்று நாக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. காலையில் பழைய சோற்றுக்கு கொஞ்சம் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருந்தது நடக்கவில்லை. காயின் ருசியில் சோறு கூடுதலாகவே உள்ளே போயிருந்தது. வெகுநாள் கழித்து திருப்தியாக உண்டிருந்தாள். ஆழ்ந்த தூக்கத்தை வயிறுதான் கலைத்தது. விடிகாலை இருக்கும். காக்கைகள் மந்தைக்காட்டு மரங்களிலிருந்து கத்திக் கொண்டிருந்தன. கொத்தவரங்காய் வேலையைக் காட்டிவிட்டது. அன்றைக்கெல்லாம் மந்தைக்கு ஓடி ஓடிக் கால்கள் ஓய்ந்துவிட்டன. அங்கேயே உட்கார்ந்து கொண்டாள். குடல்கள் முழுவதும் வெளியே வந்து விழுவது போலிருந்தது. கண்கள் உள்ளொடுங்கி நடக்க சீவனற்றுப் போயிற்று. ஓடிப்போய் உட்காருவதற்குள் காலோடு கழிந்தது. புடவையின் பக்கங்களெல்லாம் நாறின. மந்தைக்காட்டுத் தடத்தில் விழுந்து கிடந்தவளை யார் யாரோ தாக்கிக் கொண்டு போய் ஊசி போட்டு குளுக்கோஸ் இறக்கிக் காப்பாற்றினார்கள். 2 நாள் கழித்து விஷயம் கேள்விப்பட்டு வந்த மகன் வயசான காலத்தில கண்டதையும் திங்காட்டி என்ன என்று கோபித்துக் கொண்டான். பொண்டாட்டிக்கு கட்டிக் கொடுத்திருக்கறாப்புல எனக்கும் ஒன்னு கட்டிக் கொடுத்து இருந்த இன்னா இந்த கதி வருமா என்று கேட்க நினைத்து முடியாமல் அழுதாள். மகனுக்கு எரிச்சலாயிருந்தது. எப்படியோ போ என்று சொல்லிவிட்டுப் போனான். அவன் உடனே கிளம்பிப் போவதற்கும் மருமகளோ பேரன் பேத்திகளோ பார்க்க வராததற்கும் கழிப்பறை வசதி இல்லாமைதான் காரணம் என்று நினைத்தாள். நகரத்தில் பழகியவர்கள் பட்டிக்காட்டில் வந்து இருக்க வேண்டும் என்றால் கழிப்பறை அவசியம். கழிப்பறை இருந்துவிட்டால் போதும். அவர்களை ஒரு வாரத்துக்குக் கூட தங்க வைத்து விடலாம். கழிப்பறை கட்டிவிட வேண்டும் என்னும் வைராக்கியம் அன்றைக்கே கிழவியின் மனத்தில் ஆழ உருவாகிவிட்டது. 36,326 கதவைத் தாழிட்டுவிட்டு இரவு முழுக்க விழித்திருந்தாள் கிழவி. கை விளக்கின் துணை கொண்டு கூரை ஓலைகளில் ஒளித்து வைத்திருந்த பணங்காசுகளைத் தேடி எடுத்தாள்.
ஓலை வேய்ந்து அதற்கு மேல் வைக்கோல் போட்டு கம்மந்தட்டுக்களைக் கொண்டு வேய்ந்த கூரை. வேய்ந்து 10-15 ஆண்டுகளுக்கு மேலிருக்கும். மகன் கையை இனிமேல் எதிர்பார்க்க முடியாது என்று தெளிவாக தெரிந்துவிட்டபின் அவளுக்கு இந்த பழக்கம் ஏற்பட்டது. காட்டு வேலை வீட்டு வேலை எதற்கும் சலிக்காமல் போய் மிச்சம் பிடித்த காசுகளை கூரையிலும் வீட்டுத் தரையிலும் பாத்திரம் பண்டங்களிலும் சேமித்து வைத்தாள். அவையெல்லாம் இப்போது உதவின. நினைவுக்கு வராதபடி ஏதாவது சந்துக்குள் வைத்திருக்கலாம் என்று நினைத்து ஓலைச்சந்து ஒன்றுவிடாமல் ஆராய்ந்தாள். பக்கத்து வீடுகளுக்கு அவள் விழித்திருப்பது தெரியக்கூடாது என்பதற்காக மிக மெதுவாகச் செயல்பட்டாள். எலிகள் கூரை ஓலையை கடிப்பது போன்ற மிகச்சிறு சத்தங்கள் தவிர வேறு எதுவுமில்லை. அவ்வப்போது முட்டிக்கொண்டு ஓடும் பெரும் முகட்டெலிகள் சத்தத்தை கூட்டியபோது தேடுவதை நிறுத்திக் கொண்டு சற்று நேரம் சும்மா இருந்தாள். அந்த எலிகள் செருகி வைத்திருந்த பணச்சுருள் எதையேனும் கடித்து குதறியிருக்க கடுமோ என அஞ்சினாள். எலியின் பற்களுக்கு சவால்விடும் வகையில் அவள் தனது சேமிப்பை பத்திரப்படுத்தியிருந்தாள். விளக்கிற்கு ஓரிரு முறை எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டியிருந்தது. விளக்கை பிடித்துக் கொண்டிருந்த கையின் வலியை பொருட்படுத்தத் தோன்றவில்லை. துணி முடிச்சுகள், சுருக்குப் பைகள், மழை காகிதச் சுருள்கள் என அநேகம் கைக்கு கிடைத்திருந்தன. மிடாக்களில் புடவைகளுக்கிடையே மூடி வைத்திருந்தவற்றை எடுத்தாள். தரையின் சில மூலைகளில் அடுப்புத் திட்டுகளில் சிறுகுழி பறித்து உண்டியல் மாதிரி இருந்த சொப்புகளை வெளிப்படுத்தினாள். இன்னும் சில இடங்களில் இருக்கும் என்னும் நம்பிக்கையும் சந்தேகமும் ஒரு சேரக்கூடின. அவற்றையெல்லாம் பிறிதொரு தேவையின் போது எடுத்துக் கொள்ளலாம் என்றும் போதாவிட்டால் அப்போது பார்க்கலாம் என்றும் சமாதானம் சொல்லிக் கொண்டாள். இந்தச் சேமிப்புப் பணங்களை இதுவரைக்கும் எடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் வாய்த்ததில்லை. முடிச்சுக்களை அவிழ்த்து ரூபாய்த் தாள்களை தனியாகவும் காசுகளை தனியாகவும் பிரித்தாள். முடிச்சுகள் அவிழ்ந்து கொண்டே இருந்தன. பலவிதமாக மடக்கப்பட்ட ரூபாய்த் தாள்கள் முடக்குவாதம் பிடித்து கை கால்களை நீட்டி மடக்க ரொம்பவும் கஷ்டப்பட்டன. நிறம் மங்கித் தோன்றிய காசுகள் ஓசைகளை இழக்கவில்லை. தாள்களின் சரசரப்பும் காசுகளின் குலுங்கலும் கட்டுப்படுத்த இயலாமல் கேட்டுக்கொண்டே இருந்தன. மீண்டும் மீண்டும் எண்ணிப் பார்த்தாள். மொத்தமாக எவ்வளவு இருக்கிறதென்று அவளால் கணக்கு வைத்துக் கொள்ள முடியவில்லை. ரூபாய்த் தாள்களுக்கிடையில் வித்தியாசங்களைக் கண்டறிய பெரும் சிரமமாயிருந்தது. 5 ரூபாய்க்கும் 50க்கும் வேறுபாடுகளை விளக்கின் முன் பிடித்து திருப்பித் திருப்பிப் பார்த்தாள். நாணயங்களிலும் பல குழப்பங்கள் இருந்தன. எல்லாவற்றையும் மூட்டையாக கட்டி மிடாவுக்குள் வைக்கும்போது பறவைகள் கத்தத் தொடங்கின. கழிப்பறை செலவு போக பெரும்பணம் மீதமாகும் என்று தோன்றியது. அதனை மகனிடம் கொடுக்கலாமா, தன்னிடம் வைத்திருக்கலாமா என்பதை தீர்மானிக்க முடியாமல் வெகுநேரம் யோசித்துக் கொண்டிருந்தாள். கழிப்பறையைத் தொடங்கிய பின் பணம் போதவில்லை என்று புலம்பி மகனிடம் இருந்து கொஞ்சமாவது வாங்கிவிடலாம் என்று நினைத்தாள். தொடங்கும் முன் கேட்டால் கழிப்பறை கட்டும் திட்டத்தையே அவன் நிறுத்திவிடுவான். ஒருத்திக்குக் காட்டுப்பக்கம் போய்க்கொள்ள முடியாதா என்பான். என்ன தடங்கல் ஏற்படுத்தினாலும் அதை மீறிவிட வேண்டும். பணம் நீயா தர்ற, எங்கிட்ட இருக்குது. கட்டரன் என்று ஒரு போடு போட்டுவிட்டால் வாயடைத்து போய்விடுவான். மருமகள்காரி ஏதாவது துள்ளுவாள். ரொம்பவும் ஏறுகிற மாதிரி தெரிந்தால் உங்கப்பன் வீட்டுப் பணமா என்று கேட்டுவிட வேண்டியதுதான். மகனை வளர்த்துவதற்குப் பட்ட கஷ்டத்திற்கு என்ன பலன் கிடைத்தது? எல்லாம் அனுபவிப்பவள் அவள்தான். கழிப்பறை கட்டும் திட்டம் பெரும் போர்க்களம் போல் விரிந்தது. கிழவி பற்பல வியூகங்களை வகுத்தாள். எந்தப் பக்கமிருந்து என்ன வகையில் தாக்குதல் வரும், எப்படி சமாளிக்கலாம் என மனமெங்கும் யோசனைகள் கூடின. என்ன ஆனாலும் வெற்றிதான் அவள் இலக்காக இருந்தது. அதை நோக்கி கைகளை நகர்த்தியபடி தூங்கிப் போனாள். வெயிலேறி வெகுநேரம் ஆன பின்னும் கிழவி தூங்கிக் கொண்டே இருந்தாள். 36,326 கிழவியின் வீட்டுக்கு முன்னால் நீண்ட வாசல் வெளியிருந்தது. அதன் வலப்புறம் உயர்ந்தோங்கிய வேம்பு. காலியாக இருந்த இடப்புறத்தை கழிப்பறைக்காக தேர்ந்தெடுத்தாள். வீட்டுக்கும் அவ்விடத்திற்குமிடையே 20 அடி தூரத்திற்கும் மேலிருக்கும். அத்தோடு தெருவிலிருந்து உள்ளே நுழையும்போது சட்டெனக் கண்ணில் படாது. ஒதுக்குப்புறமாகவும் இருக்கும். அப்போது இந்த வாஸ்து சாஸ்திரச் சங்கதிகளெல்லாம் பிரபலமில்லை. அதனால் கிழவியின் பணத்துக்கு அவ்வளவாக சேதாரமும் இல்லை.
கிழவியின் மகனுக்கும் அந்த இடம் சரியானதாகத்தான் தோன்றியது. கழிப்பறை கட்டும் முடிவில் அவனுக்கும் மிகுந்த சந்தோஷம். இதன் காரணமாக கிழவி எங்கெங்கோ ஒளித்து வைத்திருக்கும் பணமெல்லாம் வெளியே வந்து சேரும் என்பதாலும் ஓய்வு உழைச்சலாய் வந்து 1-2 நாட்கள் தங்கி வேப்பமரக் காற்றை நுரையீரல் நிறைய நிரப்பிக் கொண்டு போகலாம் என்பதாலும் அவன் ஏற்பாடு செய்திருந்த ஆட்கள் 2 நகரத்திலிருந்து பேருந்து பிடித்து கழிப்பறை கட்டும் வேலைக்காக வந்தார்கள். முழுக்கைச் சட்டையும் பேண்டும் போட்டுக்கொண்டு காரை வேலைக்கு வரும் அவர்கள் ஆச்சரியமாகத் தெரிந்தார்கள். நவீன கழிப்பறை கட்டும் தொழில்நுட்பத்தை இத்தகைய நவீனமானவர்களால்தான் தெரிந்து வைத்திருக்க முடியும். அவர்கள் மிக குறைவான சொற்களையே பேசினார்கள். அதுவும் குசுகுசுவென்று எறும்பு ஊர்கிற மாதிரி. வேலையின் இடையில் யாராவது வந்து எதைப் பற்றியாவது கேள்வி கேட்டால் பதில் எதுவும் சொல்லாமல் பார்வையாலேயே விரட்டினர். கழிப்பறை கட்டும் தொழில்நுட்பத்தை யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது என்றும் ஏதாவது 1-2 வார்த்தைகள் பேசினாலும் அதிலிருந்து ரகசியம் கசிந்துவிடும் என்றும் நினைத்திருக்கக்கூடும். வேலை முடிந்து திரும்பும் ஒவ்வொரு மாலையிலும் அவர்கள் கிழவியிடம் பணம் கேட்டார்கள். அதில் இளைஞனாக இருந்தவன் நாளையிலிருந்து வேலைக்கு வரமாட்டோம் என்று அன்றாடம் பயமுறுத்தினான். நகரத்தில் வேலைக்குப் போனால் கிடைக்கும் கூலியையும் இங்கே வருவதனால் ஏற்படும் இழப்பையும் அவன் ஒப்பிட்டு பேசும்போது அதற்கு தக்க சமாதானம் கூற அவளால் இயலவில்லை. ஓரிரு நாட்கள் திடீரென வேலைக்கு வராமலும் இருந்தார்கள். அன்றைக்கெல்லாம் கிழவி தவித்துப் போனாள். மகன் வீட்டுக்குப் போய் கேட்டு வரலாமா என்று தோன்றும். காவல் இல்லாமல் போனால் பொறாமை பிடித்தவர்கள் வேலை நடந்திருக்கும் இடத்தை ஏதாவது செய்துவிடுவார்களோ என்று அச்சமாகவும் இருக்கும். கல்யாணம் நிச்சயமான பின் உறக்கமின்றி தவித்துக் கிடக்கும் மணப்பெண் போல அந்த நாட்களில் கிழவி அவஸ்தைப்பட்டாள் என்று கூறலாம். அவ்வப்போது எட்டிப் பார்த்து மகனிடம் செலவு கணக்குகளை ஒப்புவித்தாள். இடைவிடாமல் புலம்பி நச்சரித்தாள். கழிப்பறையில் தன் பங்கு இருந்தால்தான் நாளைக்கு கிழவியிடம் உரிமை கொண்டாட முடியும் என்று தோன்றியதால் 10-20 என்று மிகக் குறைவான தொகையைக் கொடுத்தான். அத்தோடு நகரத்திலிருந்து வேலைக்கு ஆள்பிடித்து அனுப்பும் தன்னுடைய சிரமங்களையும் பரப்பி வைத்தான். தாஜ்மஹாலை கட்டுவதற்கு கூட இத்தனை சிரமம் ஏற்பட்டிருக்காது. எப்படியோ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாய் கழிப்பறை வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த நாட்களில் ஊரில் ஏற்பட்ட பரபரப்பு கொஞ்ச நஞ்சமல்ல. மனிதத் தலையும் மீனுடம்பும் கொண்ட பெண்ணை பார்க்க வரும் திருவிழா கூட்டம் போல கழிப்பறை வேலைகளை பார்வையிட வந்தவர்களின் பேச்சுக்கள் பலவிதம். உருட்டுக்கிழவி வயதொத்த கிழடுகள் கேள்விக் கணைகளைத் தொடுத்தனர். ஊட்டுக்குள்ள எப்பிடி பொன்னா பேழது, திமிரிக்கிட்டு நிக்கற குமுறியா நீ? வெளிய போனா என்ன, சாவப்போற காலத்துல பொன்னாளுக்கு ஆசையப்பாரு, பொன்னாகிட்ட காசு கிடக்குது. எதனாலும் செய்வா. உருட்டுக்கிழவிக்கு வீட்டு அடுப்புத்திட்டுக்குள் இருந்து பெரும் புதையல் ஒன்று கிடைத்திருப்பதாகவும் பேச்சு அடிபட்டது. அவளுடைய முன்னோர் எவரோ மொட்டைத் தலைக்காசுகளாக சேர்த்து புதைத்து வைத்திருந்தது எதேச்சையாக கிடைத்திருக்கிறது. தன்னுடைய வீட்டுக்குள் யாரையும் கிழவி எப்போதும் விடமாட்டாள். எப்பேற்பட்ட விருந்தினராக இருந்தாலும் தென்னையோடு சரி. அதற்கு காரணம் கிழவியின் வீடு புதையல்கள் நிறைந்தது எனவும் யார் கண்ணுக்கும் படாமல் மறைக்கத்தான் எனவும் பேச்சு. அளவற்ற ரகசியங்கள் நிறைந்த மாயக் குகையாய் கிழவியின் வீட்டை கற்பனை செய்து கொள்ளும் வகையில் உரையாடல்கள் நடந்தன. இளவட்ட பையன்கள் மத்தியில் வேறொரு வகையான கதை உலவியது. பட்டப்பகலில் நடந்த நிகழ்ச்சியாய் அது சொல்லப்பட்டது. பெண்களின் பேக்காட்டுப் பக்கம் பகலில் யாரும் வரமாட்டார்கள் என்று அந்த ஊர் இளைஞன் ஒருவன் தன் ஆளை அங்கே வரச் சொல்லியிருந்தான். அவள் வருவாள் என்பதற்காக வெட்டவெளியில் காத்திருந்தான். வெகுநேரம் ஆயிற்று. அவள் வருவதாகக் காணோம். வீணாற்றம் சகிக்கவில்லை. என்னதான்? அவளை நினைத்துக் கொண்டு நாற்றத்தை மறக்கப் பார்த்தாலும் கொஞ்ச நேரம்தான். திரும்பவும் நாற்றம் மூக்கிலடித்தது. யாரோ வருகிற சத்தம் கேட்டது. அவளாகத்தான் இருக்கும் என்று ஆவல் கொண்டாலும் அச்சமும் இருந்தது. நன்றாக மறைந்து கொண்டான். அவனுக்கு ஏமாற்றம்தான் கிடைத்தது. அந்த நேரத்தில் வந்தவள் உருட்டுக் கிழவிதான். தன் துரதிருஷ்டத்தை நொந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டான். திடீரென அவன் கண்களைத் திறந்தபோது பார்வைக்கு நேராக கிழவி குந்த வைத்திருந்தாள்.
திரும்பக் கண்களை மூடிக்கொண்டான். ரொம்ப நேரம் அப்படியே இருக்க அவனால் முடியவில்லை. திறப்பதும் மூடுவதுமாக இருந்து பார்த்தான். பின் மூட முடியவில்லை. தன்னுடையவள் பற்றிய நினைவில் இருந்ததால் ஏற்கனவே ஒரு மாதிரியாக உடம்பிருந்தது. கிழவியை அவளாக கற்பனை செய்து கொண்டான். ஒன்றும் தாங்க முடியவில்லை. திடீரென எழுந்தோடிப் போய் கிழவியை ஆவிசேரக் கட்டிக் கொண்டான். எதிர்பாராத தாக்குதலில் குலைந்து போன கிழவி, பேயோ பிசாசோ, உச்சி நேரத்தில் வந்தோமே என்று பயந்து அலறி அவனிடமிருந்து விடுவித்துக் கொண்டு வருவதற்குள் படாத பாடு பட்டுவிட்டாள். அவன் கிழவியை துரத்த கிழவி முள்ளுக்குள்ளும் பேய்க்குள்ளும் கால் வைத்து ஓட, அதற்குப் பிறகுதான் கழிப்பறை கட்டியே ஆகஸ்ட் வேண்டும் என்று கிழவி தீர்மானித்தாள். கிழவியோட டூயட் பாடினவன் யாருடா என்ற கேள்வி வரும்போது சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஒருவனைக் காட்டி பரிகசித்து சிரித்தார்கள். இலக்கானவன் நானில்ல என்று எவ்வளவோ மறுத்தாலும் அவன்தான் என்பதற்கு பல ஆதாரங்களை அடுக்கினார்கள். இந்தக் கதை பரிகாசத்திற்கு சொல்லப்பட்டதோ என்னவோ. ஆனால் தன்னை இதனோடு சம்பந்தப்படுத்தும்போது ஒவ்வொருவரும் பயந்து போனார்கள். கிழவியை துரத்திய இளைஞன் உருவம் அருவமாகிவிட, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஊரின் ஒவ்வொரு இளைஞனும் அந்த உருவத்தில் பொருந்திப் போனார்கள். ஆகஸ்ட் எல்லா இளைஞர்களுக்கும் கிழவியோடு டூயட் பாடச் சந்தர்ப்பம் கிடைத்தது. தேநீர் கடையில் தினந்தோறும் இதைப் பற்றித்தான் பேச்சு. கழிப்பறையின் அழகை யாரோ வருணித்து வருகையில் கிழவன் ஒருவன் நாக்கை சப்புக் கொட்டிக் கொண்டு சொன்னான், பொன்னாள எனக்குத்தான் முதல்ல கட்டிக் கொடுக்கறதா இருந்தாங்க. கிழவியை கட்டியிருந்தால் வயதான காலத்தில் அங்கே இங்கே அலையாமல் இருந்த இடத்திலேயே பேண்டு கொள்ளலாம் என்னும் ஏக்கம் அவரை பாடாய்ப்படுத்தியது. பொன்னா கிழவியின் இளமை பருவச் செழிப்பையும் வாளிப்பையும் அந்த கிழவன் கனவோடு வருணித்துச் சொல்ல, மற்ற கிழவர்கள் எல்லோரும் ஆமோதித்தார்கள். இப்பத்தான் கட்டிக்கிறது என்று ஒருவர் சொல்ல, அந்த கல்யாணப் பேச்சு வெகு மும்முரமாக சில நாள் நடந்தது. பெண்களிடம் என்னவிதமான கதைகள் உலவியிருக்கக்கூடும் எனத் தெரியவில்லை. அந்த அந்தரங்க உலகத்துக்குள் என்னால் நுழைய முடியவில்லை. ஆனால் இப்படி சில பேச்சுகள் மட்டும் காதில் விழுந்தன. உருட்டுக்கிழவி கிட்ட கேட்டு ஒரு நாளைக்கு உள்ளாரப் போயிப் பேண்டாத்தான் பொச்சுல பீ வருமா? கிழவி மாளிகை கட்டி வச்சிருக்கரா, அதுக்குள்ள போய்க்குடி இருந்துக்க. எதையும் காதில் போட்டுக் கொள்கிறவளாயில்லை கிழவி. நல்லதொரு முகூர்த்தப் பொழுதில் கழிப்பறை கட்டி முடிக்கப்பட்டது. அதில் வைக்கப்பட்டிருந்த புகை போக்கி கம்பீரமாக நிமிர்ந்து நின்றது. கழிப்பறையின் கிரகப் பிரவேசம் எல்லாம் முடிந்து ஒரு வார காலமிருக்கும். கிழவியின் வீட்டுக்கெதிரே 5-6 சிறுசுகள் விளையாடிக் கொண்டிருந்தன. நல்ல வெயில் பொழுது. அநேகமாக பள்ளிக்கூட விடுமுறை நாளாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஓராசிரியர் பள்ளியின் ஆசிரியர் விடுப்பு எடுத்திருக்கக்கூடும். பிள்ளைகளின் விளையாட்டு தகிக்கும் வெயிலில் சூடேறிக் கொண்டிருந்தது. தெருவின் குறுகிய வளைவு அவர்கள் கற்பனையில் விளையாட்டு மைதானமாய் ஆளரவமற்ற பெருவெளியாய் விரிந்திருந்தது. ஓட்டமும் குதிப்பும் பேச்சும் சிரிப்பும் என களை கட்டியிருந்தது. 1-2 சிறுசுகள் அழுது கொண்டும் இருந்தன. நமக்கு நாமே திட்டமெல்லாம் இல்லாத காலம். தெரு மண்ணிலிருந்து புழுதி கிளம்பியது. எதனாலேயோ தெரியவில்லை. திடீரென ஒரு பையனுக்கு கால் சுடுவதாக தோன்றியது. உடனே அவன், நான் நெவுலுக்குப் போறேன் என்று சத்தமாக கத்திவிட்டு கிழவி வீட்டு வேம்பின் நிழலுக்கு ஓடினான். தலைவிரித்து வான்வெளியை பெருமளவு ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தது மரம். சிறு துளையும் இல்லாத அடர் நிழல். கிழவி இருந்தால் அந்தப் பக்கம் வருவோரில்லை. வேப்பமரத்தோடு சேர்த்து நிறுத்தியிருந்த கட்டில் அவள் இல்லாமையை தெரிவித்தது. நிழலும் களம் போலிருந்த வாசலும் சிறுசுகள் ஆனந்தமாக விளையாட இடம் கொடுத்தன. யாருடைய தொந்தரவும் இல்லாமல் வெகுநேரம் விளையாட்டு நடந்தது. இடையில் சிறு பொன்னொருத்தி தன் ஓட்டைக் கவுனை வயிற்றுக்கு தூக்கிப் பிடித்துக் கொண்டு வெளிக்கு வருது என்று அறிவித்துவிட்டு தெருவோரத்தை நோக்கிப் போனாள். கொஞ்சம் பெரிய பையன் போல தோன்றியவன் சிரித்துக்கொண்டே கக்கூசுக்குப் போய் இரு என்றான். என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டு நின்ற சிறுமியைப் பார்த்து எல்லோரும் கக்கூசுக்குப் போ, கக்கூசுக்குப் போ என்று கத்தினார்கள். தகரக் கதவு போட்டுச் சாத்தியிருந்த கழிப்பறைக்கு அருகில் ஓடி அதன் தாழை ஒருவன் திறக்கவும் தொடங்கினான். கிரீச் கிரீச்சென்று கத்தி மாய்ந்தது தாழ்.
கிழவி கழிப்பறைக்குப் போவதை அறிவிக்கவென்றே அப்படிப்பட்ட தாழை மாட்டியிருந்தார்கள் போல. பிடித்து திறக்க வேண்டியிருந்தது. தாழ் விலக கதவு உள்நோக்கி பின்வாங்கியது. சொர்க்கவாசல் திறந்துவிட்டது போல எல்லோரும் எட்டிப் பார்த்தார்கள். நல்ல அகலமான அறைக்குள் பளிங்கால் செய்யப்பட்ட சிம்மாசனம் போல பேசின் உட்கார்ந்திருந்தது. அதையே விரித்துப் பார்த்தார்கள். உள்ளே செல்வதற்கு கால் எடுத்து வைக்க ஏனோ தயக்கம். கால் சட்டையை கழற்றி வெளியே எறிந்துவிட்டு பேசினில் போய் உட்கார்ந்து கொண்டான் கதவைத் திறந்த பையன். ஐயா சு என்று உட்கார்ந்தபடியே நடனமிட்டான். உடனே எல்லோருக்கும் வெளிக்கு வர ஆரம்பித்தது. ஆளாளுக்கு துணியை கழற்றிவிட்டு உள்ளோடி கிடைத்த இடத்தை பிடித்துக் கொண்டார்கள். பேசினின் 4 பக்கமும் 4. இன்னும் சிலர் அதில் உட்காரத் தள்ளிப் பார்த்தார்கள். முடியாத போது காரை தரையே போதுமானதாயிருந்து. அது கழிப்பறை. எங்கே கழித்தால் என்ன? வெளிக்கு இருப்பதும் ஒரு விளையாட்டானது. அதிகமாக கழிப்பவர் யார் என்னும் போட்டி நடைபெற்றது. எல்லோரும் அவரவர் பங்குக்கு முயன்று பார்த்தார்கள். கடைசியாக சிறுபிள்ளை ஒருத்தி வெற்றி பெற்றாள். பேசினில் இருந்தவர்கள் தங்களுடையதை அடையாளம் காட்ட முடியாமல் தடுமாறினார்கள். வீதியில் எங்கோ சத்தமாக ஒரு குரல் எழுந்தது. ஒருவன் கிழவி யு என்றான். கல்லைக் கண்ட காக்கைகள் போல ஆளுக்கொரு திசையில் விழுந்தெடுத்து பறந்தார்கள். காலில் மிதிப்பட்ட கழிவுகள் கழிப்பறை எங்கும் அப்பிக்கொண்டன. பேசின் நிறம் மாறிப்போய்விட்டது. திறந்திருந்த கதவு காற்றில் அலைப்புண்டு தவித்தது. கிழவி வீட்டுக்கு வந்து சேரும் வேலையாயிற்று. லேசான மஞ்சள் வெயில் மட்டும் வீடுகளுக்கு மேலே அடித்துக் கொண்டிருந்தது. தெருவைத் தாண்டி வாசலில் காலடி வைக்கும் வரை அவளுக்கு கழிப்பறையின் நினைவே இல்லை. அப்படி ஏதோ அவசர வேலை. கதவு பட்பட்டென்று காற்றின் தள்ளலில் போய்ச் சுவரில் மோதுகிற சத்தம் கேட்டது. கண்களைச் சுருக்கிப் பார்த்தாள். கதவு திறந்திருப்பதைக் கண்டும் கூட வித்தியாசமாய் எதுவும் தோன்றவில்லை. அவசரமாக காலையில் புறப்பட்டுப் போகும்போது கதவைத் தாழிடாமல் போய்விட்டதாய் எண்ணினாள். இப்படியா மறக்கும் என்று தன்னை திட்டிக் கொண்டே கதவருகில் போனாள். சிறுசுகளின் கழிவுகள் எல்லாம் காய்ந்து கருத்துத் தெரிந்தன. சில இடங்களில் நீள் உருளை வடிவில் அவை இருந்தன. கிழவிக்குப் புரியவில்லை. பின் காற்றடிப்பதையும் கதவு திறந்திருப்பதையும் இணைந்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தாள். காற்றுத்தான் எங்கிருந்தோ கருதாம்பாளைகளை வாரி எடுத்துக்கொண்டு வந்து கழிப்பறைக்குள் போட்டிருக்க வேண்டும். மாலை மசங்களில் ஆண் பனையின் கருதாம்பாளை போல அவை அவள் கண்ணுக்குத் தென்பட்டன. எல்லாவற்றையும் பொறுக்கி அள்ளி வெளியே எரிந்துவிடும் வேகத்தில் உள்ளோடி கை வைத்தாள். கை அமிழ்ந்து ஒட்டியதே தவிர பாளைகள் கைக்கு வரவில்லை. விளங்கிக் கொள்ளச் சற்று நேரமானது. கழிப்பறையை கழுவிச் சுத்தம் செய்ய வெகு நேரமாயிற்று. தன் கழிப்பறையை இப்படி அசிங்கப்படுத்தியவர்கள் பூண்டோடு ஒழிய வேண்டும் என்று சாபம் கொடுத்து திட்டினான். இரவெல்லாம் புலம்பி ஒப்பாரி வைத்தாள். மறுநாள் யாரிடமோ சொல்லிவிட்டு பெரிய பூட்டு வாங்கி வந்தாள். அதன்பின் ஊரார் யாரும் கழிப்பறையின் உள்பக்கம் பார்க்க முடிந்ததில்லை. பூட்டு தொங்கிய கதவைத்தான் பார்க்க முடிந்தது. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.